வணக்கம். அமைச்சரால் அசிங்கப்பட்ட உதயநிதி ஸ்டாலின். அமைச்சர் பதவி தப்புமா, இல்லை ஆட்சிதான் தப்புமா? திராவிட மாடல் ஆட்சியை நெருங்கும் ஆபத்து. இந்த விஷயங்களை நம்ம ரெண்டாவதா பார்க்கலாம். ஆனால் முதலாவதாக எதை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, திராவிட மாடல் ஆட்சியை பெண்கள் அர்ச்சனை பண்ணியிருக்கிறாங்க. அந்த அர்ச்சனையை நீங்க பார்த்துட்டு வாங்க. இவங்களுக்கு ஆதரவாக பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நிமிஷம் யோசிச்சேன். ஏன்னா எப்போதுமே பாத்தீங்கன்னா அரசு ஊழியர்களுக்கு ஆதரவாக நாம பேசுனதே கிடையாது. எதனால பேசுனது இல்லை தெரியுமா உங்களுக்கு? மற்ற தொழிலாளர்கள் போராடுகின்ற பொழுது இவங்க ஆதரவு குரல் கொடுக்க மாட்டாங்க. அரசு ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் களத்தில் மற்ற ஊழியர்களுக்காக போராடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம அழைப்பதே கிடையாது. ஆனாலும் இவங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வந்துட்டா நாட்டில் இருக்கிற எல்லா மக்களும் இவங்களா கூட நிற்கணும். ஆனா இந்த விவசாய தொழிலாளர்கள், இந்த விவசாயிகள் மற்றும் அரசு சாரா தொழிலாளர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக களத்தில் இறங்கி போராடுகின்ற பொழுது ஒரு கண்டனம் கூட தெரிவிக்க மாட்டாங்க, கண்டன அறிக்கை கூட வெளியிட மாட்டாங்க இந்த அரசு ஊழியர்கள். அதனால அரசு ஊழியர்கள் என்றாலே நான் ஆதரித்து என்னைக்குமே பேசுறது கிடையாதுங்க. ரெண்டாவது இன்னொரு விஷயம் தெரியுமா, இவங்களுடைய வேலை நேரங்களை பொறுத்த வரைக்கும் குறைவு. ஆனால் அரசாங்கத்திடத்துல இவங்க பெறுகின்ற ஊதியம் என்பது அதிகம். உழைப்புக்கேற்ற ஊதியம் தனியார் பள்ளியுடன் ஒப்பிட்டு பாருங்க. அரசு பள்ளியில வாங்குகின்ற ஆசிரியருடைய சம்பளம் நமக்கு நல்லா தெரியும். தனியார் பள்ளியில் இருக்கக்கூடிய தரமான கல்வி அரசு பள்ளியில அந்த அளவுக்கு இருப்பதே கிடையாது. அரசு பள்ளியில வேலை செய்யக்கூடிய ஆசிரியர் தனியார் பள்ளியில தான் பிள்ளைய படிக்க வைக்கிறான். அதனால வாங்குகின்ற சம்பளத்துக்கு வேலை செய்யாத கோஷ்டிகள் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த அரசு ஊழியர்கள் தான். அதனால அரசு ஊழியர்கள் என்றாலே நான் ஆதரித்து என்னைக்கும் பேசுறது கிடையாது. ரெண்டாவது, அரசு ஊழியர்கள் இன்னைக்கு திமுக ஆட்சிக்கு எதிராக இந்த அளவுக்கு கொதித்து எழுறாங்க, அப்படியே டம் கட்டுறாங்க. நீ கூட பார்க்கலாம், அந்த பேருந்தில் இருக்கக்கூடிய அத்தனை பெண்களும் பாத்தீங்கன்னா கொதித்து எழறாங்க. சில பெண்கள் அந்த ஆவேசமா பேசுற பெண்ணை மடக்கிறாங்க. இந்த மாதிரி பேசாதன்னு தான் சொல்றாங்களே கண்டி, பேச வேணான்னு சொல்லல. அந்த அளவுக்கு இந்த செவிலியர்கள் போராட்டத்தை ஒடுக்குகின்ற இந்த அரசாங்கத்துக்கு எதிராக குரல் எழுப்புகின்றார்கள். எல்லாம் வாஸ்தவம் தான். ஆனா இவ்வளோ போராட்டம் பண்ணிய பிறகும் இந்த அரசாங்கம் அவங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றுதோ இல்லையோ, இல்லை நிறைவேற்றி விட்டால் கூட இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு தான் இவங்க ஓட்டு போடுவாங்க, வேற யாருக்குமே ஓட்டு போட மாட்டாங்க. என்னையா சொல்ற, இவ்வளோ கொடுமைகள் நிகழ்ந்த பிறகும் திராவிட மாடல் ஆட்சிக்கு தானே ஓட்டு போடுவாங்க அப்படின்னு கேட்கும்போது, நீங்க நகராட்சி தேர்தலாக இருக்கலாம், அதுக்கு பிறகு பாராளுமன்ற தேர்தலாக இருக்கலாம். 2021 திமுக ஆட்சி வந்ததிலிருந்தே இவங்க பழைய ஓய்வூதிய திட்டத்தை கேட்டிருக்காங்க. மத்திய அரசாங்கத்துக்கு இணையான சம்பளம் கேட்டிருக்காங்க. காலி பணியிடங்களை நிரப்ப சொல்றாங்க. பேருந்தில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் இருந்து அரசு ஆட்சியர்கள் வரைக்கும் அவங்க ஒரு 11 அம்ச கோரிக்கை முக்கியமாக வலியுறுத்தி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் 2021 2024 நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் திமுக அரசாங்கமானது இவங்க கோரிக்கையை காது கொடுத்து கேட்கவே இல்லை. தொடர்ந்து போராட்டங்கள் அறிவிக்கின்றார்கள். பிறகு போராட்டமானது நீதிமன்றம் வரைக்கும் போது நீதிமன்றமானது அரசு ஊழியர்களை கண்டிக்கிறது, அப்புறம் போராட்டத்தை விட்டுறாங்க. இப்படி தொடர்ந்து போராடுறாங்க இல்லையா? அப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணிருக்கணும்? திமுக அரசாங்கத்தை இவங்க ஓட்டு போட்டிருக்க கூடாது. அப்பதான் திமுக பயந்திருக்கும். ஆனா 2021 பிறகு நடந்த நகராட்சி தேர்தலா இருக்கலாம், அதற்கு பிறகு வந்த நாடாளுமன்ற தேர்தலா இருக்கலாம், எல்லாத்துக்கும் இவங்க ஓட்டு போட்டாங்க. அதனால திமுக நல்லாவே தெரியும்
அந்த திமுக அரசாங்கமானது சிறுபான்மையர்களுக்கு எவ்வளவோ புறக்கணிப்பை தந்தாலும் சரி, எப்படி சிறுபான்மையர்கள் திமுகவுக்கே ஓட்டு போடுறாங்களோ அதே மாதிரி தான் இந்த அரசு ஊழியர்கள். என்னதான் இவங்களுக்கு பக்கத்துல நின்று நம்ம காட்டு கத்தி இவருடைய நியாயத்தை மக்களிடையே கொண்டு போய் சேர்த்தாலும் கடைசியில திமுக தான் ஓட்டு போட்டு போவாங்க. சிஏஏ சட்டம் கொண்டு வந்தாங்க, நம்ம எடப்பாடி பழனிசாமி ஆதரித்து விட்டாரு, ஐயோ குய்யோ அப்படின்னு திமுக கத்துது. சிறுபான்மையர்களும் அதிமுக பக்கம் திரும்பி கூட பார்க்கவே இல்லை. ஆனால் சிஏஏ மூலமாக எந்த சிறுபான்மையரும் இந்தியாவில் பாதிப்பு அடையவே இல்லை. ஆனால் சிறுபான்மையர் எதனால பாதிப்படைகிறாங்க தெரியுமா? என்ஐஏ சட்டம் கொண்டு வந்தாங்க, நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி கொண்டு வந்தாங்க. அதன் மூலமாக தான் சிறுபான்மையர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி கைது பண்றாங்க. அவங்களுடைய சொத்துக்கள் இருந்து எல்லாம் முடக்கப்படுகிறது என்ஐஏ மூலமாக. ஆனால் இந்த சட்டம் வேண்டாம் என்று அதிமுக எதிர்த்து வாக்களித்தது. மாநில உரிமையை பறிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன் மாநிலத்தில் காவல்துறை இல்லையா, சிபிஐ இல்லையா, அமலாக்கத்துறை இல்லையா, அதை தாண்டி ஒரு அமைப்பு வேண்டுமா அப்படின்னு அதிமுக கேட்டுச்சு. ஆனால் திமுக இந்த என்ஐஏ வேண்டும் என்று பாராளுமன்றத்தில், மாநிலங்களவை மற்றும் மக்களவையில் ஓட்டு போட்டுச்சு. ஆனால் இப்படி தினம் தினம் வந்து சிறுபான்மையர்களை சந்தேக கண்ணோடு பார்க்கக்கூடிய என்ஐஏவுக்கு ஓட்டு போட்டவங்க தான் திமுக காரங்க. ஆனாலும் சிறுபான்மையர் என்ன பண்றாங்க? இன்னைக்கு திமுக பக்கம் தான் நிற்கிறாங்க. அதனால சில பேர் திருந்துவதே கிடையாது. அதுல ஒரு வகையாளாக்கள் தான் இந்த அரசு ஊழியர்கள். ஆனால் நான் எப்பவுமே சரி அரசு ஊழியர்கள்ல 2 பேரை சேர்க்கவே மாட்டேன். அது யார் தெரியுமா? ஒன்று காவல்துறை, இன்னொன்று இந்த மாதிரி மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களை சேர்க்கவே மாட்டேன். ஏன்னா அவங்களுடைய பணி நேரமும் அதிகம், வாங்குகின்ற ஊதியமும் குறைவு. 2வது, ஒரு நோயாளியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருப்பானே தெரியாது. எல்லாரையும் கையாளுகின்றவங்க இந்த செவிலியர்கள் தான். நேரமும் பார்ப்பது கிடையாது, நாகரிகமான வேலையும் கிடையாது. 2வது, போதிய ஊதியமும் இல்லை. அதுலயும் இந்த மாதிரி செவிலியர்களை பொறுத்த வரைக்கும் நிரந்தர பணியாளர்களும் கிடையாது. அதனால இவங்க பக்கம் நிற்பதில் தப்பே கிடையாது. காவல்துறையை பொறுத்த வரைக்கும் நம்ம வீடு பாதுகாப்பாக இருக்கணும், நாம பாதுகாப்பாக இருக்கணும். இரவனும் பகலனும் மழையனும் பார்க்காம உழைக்கின்ற ஒரே கூட்டம் காவல்துறையினர். அதனால செவிலியர் மற்றும் மருத்துவர் மற்றும் காவல்துறை பொதுவாக யூனிஃபார்ம் சர்வீஸ் சொல்றாங்கல்ல, அந்த யூனிஃபார்ம் சர்வீஸ் முழுவதும் நமக்கு சேவையாற்றுகிறது. அதனால அவங்களுக்கு ஆதரவாக எப்போதுமே நான் வந்து குரல் கொடுப்பேன். அந்த மாதிரி தான் செவிலியர்களுக்கும் நான் ஆதரவு தெரிவிக்கின்றேன். அதுலயும் இந்த செவிலியர்களை பொறுத்த வரைக்கும் நியாயமான கேள்வியை கேட்கிறாங்க. இதுக்கு அரசாங்கமானது பதில் சொல்லித்தானே ஆகணுங்க. ஏன்னா வாக்குறுதி கொடுத்தது இந்த திராவிட மாடல் ஆட்சி. வாக்குறுதி கொடுக்கலனா இவங்க போராட போறது கிடையாது. பணி காலி இடங்கள் இல்லை அப்படிங்கிறாங்க. பணி இடங்கள் காலி இல்லை என்றால் எல்லா மருத்துவமனையிலும் வந்து பாத்தீங்கன்னா மருத்துவர்கள் போதிய அளவுக்கு இருக்கிறாங்களா? செவிலியர்கள் போதிய அளவுக்கு இருக்கிறாங்களா? அதுலயும் இந்த மாதிரி செவிலியர்களை நியமிச்சது ஜெயலலிதா தான் அப்படின்னு சொல்றாங்க. மத்திய அரசாங்கமானது என்ன சொல்லிச்சான்? சசிகலா நேற்று ஜெயலலிதா மீது நம்முடைய மா சுப்பிரமணியம் அவர்கள் குற்றச்சாட்டு வச்சு உடனே சசிகலா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தகவலை தெரிவிச்சாங்க. மத்திய அரசாங்கமானது மாநில அரசாங்கத்துக்கு ஒரு அறிவுறுத்தலை சொல்லுகிறதாம். ஏப்பா, கடந்த காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவ கல்லூரிகளும் மருத்துவமனைகளும் கம்மியாக இருந்தது. அதனால நீங்க நிதி சுமையை பார்க்காம மருத்துவ கல்லூரியும் மருத்துவமனையும் ஒன்னா இருப்பதனால நிறைய செவிலியர்களை எடுங்க வேலைக்கு. அந்த செவிலியர்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பந்த தொழிலாளர்களாக வச்சுக்குங்க அப்படின்னு சொன்னாங்களாம். ஏன்னா முதல்ல ஒரு 11 கல்லூரி தான் இருந்துதான், அதுவும் தனியார் தான் இருந்துதான். ஆனால் திடீர்னு வந்து நம்ம ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது 2004-05 காலகட்டங்கள் நினைக்கிறேன் நான், அந்த தருணத்தில் மத்திய அரசாங்கம் சொல்லிச்சான், நீங்கள் கான்ட்ராக்ட் மூலமாகவே செவிலியர் எடுத்துங்க. ஏன்னா மருத்துவக் கல்லூரியை பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்ததே வந்து பார்த்தீங்கன்னா 15 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ஆகி போச்சான். அப்போ கூடுதலான ஆட்கள் தேவையில்லையா? அதனால நீங்கள் இந்த மாதிரி டெம்பரவரியாக எடுத்துங்க அப்படின்னாங்களாம். இப்படி டெம்பரவரியாக எடுத்து அவங்களுக்கு பணி வழங்கினாங்களாம் ஜெயலலிதா. ஆனால் காலப்போக்கில் டெம்பரரியாக இருக்கிறவங்களை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பர்மிட் பண்ணிக்கிட்டே வந்தாங்களாம் ஜெயலலிதா. கொரோனா தருணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜெயலலிதா எடுத்த செவிலியர்கள் தான் வேலை பார்த்தாங்க. அப்படின்னா ஜெயலலிதா காலத்தில் இருந்து எவ்வளோ செவிலியர்களை வேலைக்கு எடுத்திருக்கீங்களோ, பர்மனன்ட் பண்ணியிருக்கீங்களோ, அவங்களையெல்லாம் வந்து நேரடியாக செலக்ட் பண்ணாம நாம ஒப்பந்த அடிப்படையில் செவிலியர்களை நியமிச்சிருக்கோம் இல்லையா, அந்த செவிலியர்களை இருந்து நீங்க பர்மிட் பண்ணிக்கிட்டே வந்திருந்தீங்கன்னா இந்த பணியிடங்கள் நிரம்பியும் இருக்கும், இன்னைக்கு போராட்டமும் இருந்திருக்காது, எல்லா செவிலியர்களையும் வந்து பார்த்தீங்கன்னா நிரந்தரம் பண்ணியிருக்கலாம். ஆனா இந்த அரசாங்கமானது கோட்டை விட்டுடுச்சு.
இன்னைக்கு இருக்கக்கூடிய செவிலியர்கள் தான் கொரோனா காலத்தில் உழைச்சாங்க. 2004 2025 வரைக்கும் இவங்க தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. வேற யாராவது வேலை பார்க்குறாங்களா? இவங்க நிரந்தர செவிலியரா இல்லாம ஒப்பந்த ஊழியரா செய்யறதுக்கு மட்டும் காலி இடங்கள் இருக்குதா? நிரந்தர பணியாளரா செய்யறதுக்கு மட்டும் தான் இடம் கிடையாதா? எத்தனை ஆண்டு காலம் வேண்டுமானாலும் மருத்துவமனையில் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் இவங்க ஒப்பந்த ஊழியராகவே வேலை பார்க்கறதுக்கு வேலை இருக்குது ஹாஸ்பிட்டல். ஆனா பணி நிரந்தரம் செய்வதற்கு மட்டும் இடம் கிடையாதா அப்படின்னு சசிகலா அவர்களை கேட்கிறாங்க. திறனற்ற அரசாங்கம் இருந்தா அப்படிதான். ஒரு மருத்துவமனை மருத்துவ கல்லூரியா இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம், 22 வகையான தொழிலாளர்கள் அங்க வேலை பார்க்கறாங்களாம். அந்த மாதிரி 22 தொழிலாளர்கள் வேலை பார்க்கக்கூடிய ஒரு இடத்துல இங்க இருக்கக்கூடிய செவிலியர்களை பணி அமர்த்த முடியாதா? ஆம்புலன்ஸ்ல இருக்கக்கூடிய ஊழியர்கள் இருந்து ஆம்புலன்ஸ்ல ஓட்டக்கூடிய டிரைவர் வரைக்கும் காலேஜுக்கும் மருத்துவமனைக்கும் தேவைப்படுது. அப்படின்னா அந்த செவிலியர்கள் அங்கெல்லாம் பயன்பட மாட்டாங்களா? ஏன் வேலைக்கு ஆள் போடக்கூடாது? என்ன மருத்துவமனை என்றால் மருத்துவமனையில் மட்டும்தான் செவிலியர்கள் வேலை பார்க்குறாங்களா, வேற எங்கேயும் வேலை பார்க்கலையா அப்படின்னு சொல்லிட்டு சசிகலா அவர்கள் நேற்று புள்ளி விவரத்தை வெளியிட்டாங்க. அதனால இந்த அரசாங்கமானது இவங்களுடைய உழைப்பை சுரண்டிக்கிட்டு போராடுகின்ற போது அனுமதிக்காம, பெண் என்றும் பார்க்காம கண்ணியமற்ற முறையில் நடந்து கொண்டதுனால இந்த பெண்மணியை வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு பேச வச்சுட்டாங்க. இல்லைன்னா அரசு ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் திமுக எதிராக பேசுறவங்களா சும்மானா வாய் திறந்து திமுக பற்றி நம்ம ஏதோ குறை சொல்லிட்டா கூட உடனே நம்ம குறை சொல்ற நம்மளை தான் திட்டுவாங்க. அதனால அரசு ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் திமுக மீது இன்னும் நம்பிக்கை வச்சிருக்காங்க. ஆனால் அந்த நம்பிக்கையை சிதைக்க கூடாது. நம்ம அமைச்சர் சொன்னதையோ இல்லை முதலமைச்சர் சொன்னதையோ கேட்டுக்கிட்டு இவங்க போராட்டத்தை கைவிட்டாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் திராவிட மாடல் ஆட்சியினுடைய தொடர்ச்சி மீண்டும் தமிழகத்தில் வருமானு கேட்டீங்கன்னா ஆட்சி இருக்க வாய்ப்பே கிடையாது. ரெண்டாவது, நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் துணை முதலமைச்சராகவும் விளையாட்டுத்துறை அமைச்சராகவும் இருக்கின்றார். இந்த மாதிரி அரசு ஊழியர்களை அலைக்கழித்தார்கள் என்றால் தேர்தல் நேரத்தில் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிவிடுவாங்க. திமுக பொறுத்த வரைக்கும் அரசு ஊழியர்களும் வந்து திமுகவுடைய பிரச்சார பீரங்கியாக செயல்பட்டவங்க தான் ஒரு காலத்தில். அதனால இந்த பிரச்சாரம் நல்லாவே எடுப்பட்டது 2021. அதனால் உதயநிதி ஸ்டாலினா இருக்கலாம், முதலமைச்சராக இருக்கலாம், மருத்துவத்துறை அமைச்சராக இருக்கலாம், நிச்சயமாக அரசு ஊழியர்களை கோபப்படுத்தாதீங்க. உங்களுக்கு ரொம்ப விசுவாசமாக இருந்தவங்க கடந்த காலங்களில் எத்தனையோ நலத்திட்டங்கள் ஜெயலலிதாவும் எடப்பாடி பழனிசாமி செஞ்சிருந்தா கூட மறந்து போய் கூட அவங்களுக்கு ஓட்டு போகணும்னு கை வராது. இப்பேற்பட்ட விசுவாசமான இந்த அரசு ஊழியர்களை இப்படி அலைக்கழிக்கிறீங்களே சரியா இருக்குமா? இந்த அரசு ஊழியர்களை அலைக்கழிச்சிங்கன்னு வச்சுங்களேன், அமைச்சர் பதவியும் இருக்காது, ஆட்சியும் இருக்காது என்பது கள யதார்த்தமா இருக்குது. பெண்கள் போற்றுகின்ற ஆட்சி அப்படின்னு வந்து நம்ம முதலமைச்சர் சொல்றாராம். போய் பெண்கள் கிட்ட கேளுங்க, காரி துப்புவாங்க அப்படிங்கிறாங்க. அதாவது நம்ம முதலமைச்சரையும் சரி மா சுப்பிரமணியம் அவர்களையும் சரி ஒருமையில் இந்த பெண்மணி பேசுறாங்க. எனக்கு ஏற்புடையது கிடையாது. ஆனாலும் அவங்க கோபம் நியாயமானது. அவங்க வேலையை பர்மிட் பண்ணுறதுக்கு மட்டுமே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா திமுகவை ஆதரிக்கலை. அவங்க நேசித்த கட்சியாகவே அது இருந்தது. அதனால தான் அவங்கள தாண்டியும் ஊர் ஊராக போய் 2021 இவங்க பிரச்சாரம் பண்ணாங்க. அந்த நம்பிக்கையை பொய்த்து போன பிறகு அது கோபமாக வெளிப்படுகிறது. இவங்க ஆதரித்து நல்லபடியாக ஊர் ஊராக போய் திமுக பற்றி பேசுகின்ற போது ஏற்றுக்கொண்ட இந்த ஸ்டாலின் ஐயா அவர்கள் இப்போ தப்பாக பேசும்போதும் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். அதனால இவங்களுடைய வன்முறை பேச்சோ இவங்களுடைய ஒருமை பேச்சோ நாம ஏற்றுக்கல. ஆனால் அவங்க என்ன நினைக்கிறான்னு கேட்டீங்கன்னா, அமைதியான முறையில் அகிம்சையை கடைபிடித்த நமக்கு இவ்வளோ புறக்கணிப்புகளா, இவ்வளோ ஒடுக்குமுறைகளா என்று சொல்லுகின்ற போது வார்த்தைகள் தடித்ததாக வந்துவிட்டது. நாம் என்ன பண்ண முடியுங்க? இரண்டாவது, அமைச்சரால் அசிங்கப்பட்ட உதயநிதி ஸ்டாலின். இந்த வீடியோவை நீங்க பாருங்களேன். உதயநிதி அவர்களுக்கு வாழ்த்து சொல்லும் விதமாக அனைத்து மகளிர்களும் பெரியோர்களும் பலத்த கடவுளை எழுப்பி நன்றி சொல்லுவோம் வாழ்க உதயநிதி என சொல்லி இதே தொகுதியில் இதே பகுதியில் நான் ஒரு 30 ஆண்டு காலம் பேசி வருகிறேன். பேச்சாளராக, வழக்கறிஞராக, எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக, அரசு கொறடாவாக, இன்றைக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் என்ற நிலையிலும் அமைச்சர் என்ன சொல்றாரு? நான் எப்பேற்பட்டவன் தெரியுமா, நான் வந்து திமுக கட்சியில் எங்கிருந்து உயர்ந்திருக்கேன் தெரியுமா அப்படின்லாம் சொல்றது ஒரு புறம் இருந்தாலும், உதயநிதி ஸ்டாலினுடைய பிறந்தநாள் விழா திருவள்ளூர்ல வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடப்பட்டது. நலத்திட்ட உதவிகள் வழங்கினாங்க. ஆனால் என்ன நடந்தது? உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிப்போம், அனைவரும் கைத்தட்டுங்க அப்படின்னு சொல்லுகின்ற போது எல்லாரும் எழுந்து போயிட்டே இருக்கிறாங்க. அவங்க கட்சிக்காரனா இருந்தா தானே அங்கே உட்காந்து உதயநிதி ஸ்டாலின் யாருன்னு தெரிஞ்சு கைத்தட்ட போறான். மேடையில் இருக்கிறவங்க மட்டுமே கை தட்டுறாங்க, மற்றவங்க எழுந்து போயிட்டே இருக்காங்க.
இந்த அமைச்சருக்கு கொஞ்சம் மேலும் சென்ஸ் வேணுங்க. ஏன்னா கூட்டு வந்திருக்காங்க பாருங்க, அவங்க அத்தனை பேர் 200 ரூபாய்க்கே வந்திருக்கவங்க. அவங்களுக்கு உதயநிதி பற்றிலாம் தெரியாது, அவருடைய வேலை பற்றியும் தெரியாது, அவர் வகிக்கின்ற பதவி பற்றியும் தெரியாது. அப்படி இருக்கவங்க கிட்ட போய் கை தட்டுங்க அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் நியாயமா இருக்குமா? உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நீங்க வாழ்த்து பேசுனீங்களா, அந்த வாழ்த்தோட நிறுத்திக்கணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வாழ்த்து தெரிவிக்க வேண்டும், வாழ்க கோஷம் போட வேண்டும் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு திராவிட மாடல் ஆட்சிக்கு பின்னாடி மக்கள் கிடையாது. பணம் கொடுத்தா வருவான், அது கூட எவ்வளவு பணம் கொடுக்குறியோ அவ்வளவு நேரம் இருப்பான், மற்ற நேரத்தில் அவன் எழுந்து போயிட்டே இருப்பான். ஒரு காலத்துல தெரு தெருவா போய் கட்சி கொடி கட்டி அங்கங்க ஸ்பீக்கர் கட்டி கலைஞர் வருகின்றார் அப்படின்னு அவனே பிட் நோட்டீஸ் கொடுத்து ரிக்ஷா ஓட்டி மக்களை திரட்டின காலமெல்லாம் போச்சு. இந்த நாடகத்துக்கு சினிமாவுக்கு மக்கள் சாலை வருவாங்களே, அந்த மாதிரி கலைஞருடைய அண்ணா உடைய பேச்செல்லாம் கேட்கறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. அதனால திராவிட மாடல் ஆட்சி வந்து 5 ஆண்டு காலம் கூட இன்னும் நிறைவடையல. அதுக்குள்ள மக்களுக்கு சலிப்பு ஏற்பட்டு போச்சு. அந்த இடத்துல வந்து உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு வாழ்த்து சொல்லுவோமா, கரகோஷத்தை எழுப்புங்க, கைத்தட்டுங்கன்னு சொன்ன சொம்மாகிற மக்கள் வந்து பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலினை அவமதிக்கிற மாதிரி பண்ணி விட்டாரு இந்த அமைச்சர். அவனுக்கு டைம் ஆச்சுன்னு சொல்லி எழுந்து போறான், கை தட்ட சொல்லுமா, கை தூக்க சொல்லணுமா? முழுக்க முழுக்க நம்ம கோவி செழியன் அவர்களால தான் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பொது வெளியில் அசிங்கப்பட்டார். அதனால கோவி செழியன் அவர்கள் பல முறை பேச்சாளராக இருந்திருக்காராம். எவ்வளவோ இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நின்று வெற்றி பெற்று இன்னைக்கு அமைச்சராக வந்திருக்கின்றாரா. இவ்வளவு தூரம் இருந்து என்ன பயன்? காலம் எப்படி மாறிட்டு இருக்குது, கணினி மயம் ஆகிட்டு இருக்கிறது, கையில செல்போன் இருக்கிறது, எல்லாரும் செல்போன்ல பார்த்துட்டு போறான். இன்னைக்கு கூட்டத்துக்கு வரமாட்டான், கூட்டத்துக்கு வர்றவன் கூட காசு கொடுத்தாதான் வரான். வந்தவன் சேரை உடைச்சிட்டு போறான், இல்ல சேரை தூக்கிட்டு போறான். அந்த மாதிரி சுயநலத்துடன் வருகின்ற போய் உதயநிதி ஸ்டாலினுக்கு வாழ்த்து தெரிவிப்பானா? அவங்ககிட்ட போய் எதுக்காக நம்ம சொல்லணும் அப்படின்னு இல்லாம பொது வெளியில வாழ்த்து சொல்லுங்கன்னு சொன்ன பிறகு அவன் எழுந்து போயிட்டே இருக்கிறான். உனக்கு வேணா வேலை இல்லை, எனக்கு என்ன வேலையா இல்லை, போயா அப்படின்னு சொல்லிவிட்டு எழுந்து போயிட்டே இருக்கிறான். இந்த அவமானம் உதயநிதி ஸ்டாலினுக்கு தேவையா? இந்த மாதிரி உதயநிதி ஸ்டாலினுடைய மானம் போறதுக்கு அமைச்சரையே காரணமா இருக்கின்றாரு. இது நியாயமா இருக்குமா? அப்பா, திராவிட மாடல் ஆட்சியில பொதுக்கூட்டங்களுக்கு மக்கள் வர்றதே கிடையாது. இதோட ஒரே வாரத்துல நாம 3வது வீடியோ போடுறோம். காலி சேர்களுடன் திராவிட மாடல் ஆட்சி பொதுக்கூட்டம் நடத்தின விஷயம் எல்லாமே பாத்தீங்கன்னா, 1 கிறிஸ்துமஸ் விழா, 2வது உதயநிதி ஸ்டாலினுடைய பிறந்தநாள் விழா என்று சொல்லிட்டு ஏகப்பட்ட அவமானங்கள் தான் காலி சேர்களுடன் வந்து கதறின காட்சிகள் நம்ம பார்த்துருக்கோம். சரி நண்பர்களே, உண்மையாகவே வந்து திமுக பக்க மக்கள் இல்லையா? இல்ல தந்தி டிவிக்கார மாதிரி குசும்பு பிடிச்ச வந்து பாத்தீங்கன்னா மீட்டிங் முடிஞ்சிட்ட பிறகு காலி சேரை எடுத்து போடுறானா? உங்க கருத்தை சொல்லுங்க. நன்றி.